ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் வாங்கி நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து இதை கழுவி ஈரம் இல்லாத மாதிரி வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி இது ரெண்டையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை வெண்டைக்காய் எடுக்கிறோமோ எல்லாத்தையுமே வந்துட்டு மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாம் நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த வெண்டைக்காவை பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லாட்டி எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ எதுலையாவது ஒன்றில் போட்டு அதை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து சுருங்கி போகாது, வாடி போகாது, நீங்கள் வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா சமையலுக்கு நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வாடி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய வாழைப்பழங்களை இந்த மாதிரி சீப்பாக வந்து வாங்குங்க. சீப்பு பழங்கள் மட்டும்தான் வந்து வாங்கணும். அந்த காம்பு இல்லாத மாதிரி பழங்கள் வந்து வாங்காதீங்க. இந்த மாதிரி சீப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பச்சை கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குறது மட்டும்தான் இயற்கை முறையில் பழுத்தது. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வீட்டில் வந்து பழுக்க வச்ச பழம் தான். அதனால் வந்து காம்பு வந்து கருப்பு நிறமாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கும்போது பச்சை கலரில் வந்து பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து இயற்கையாக பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பழங்களை வந்துட்டு ரொம்ப நாள் வந்து அழுகி போகாமல் வைக்கணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் அப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரை வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த நம்ம வந்து தனித்தனியாக வந்து பழங்களை வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து மடக்கிட்டு அடுத்து 2வது பழத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். அடுத்ததாக 3வது பழத்தை இந்த மாதிரி சுருட்டிட்டு இதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக வந்து கட்டி வச்சுக்கலாம். இப்படி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பழுக்காது. இதே மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து கவரை வந்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுக்காது. இந்த மெத்தடில் கூட நம்ம வந்துட்டு வாழைப்பழத்தை ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பால் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கெட்டாக வாங்கி வைக்கிறப்போ காய்ச்சாமல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம். சில நேரம் வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. பால் பாக்கெட் வந்து மூழ்கிற அளவு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து காய்ச்சிக்கலாம். பாலெல்லாம் நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லையா, வாங்கிட்டு காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சிற பாத்திரத்தில் முதல்ல வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் வந்து ஊற்றிக்கலாம். இந்த பால் வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து டீயோ இல்லை காஃபியோ வந்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து பாலாக கூட காய்ச்சி வச்சுக்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா பாத்திரம் வந்துட்டு நமக்கு ரொம்ப கரைப்படியாது. அடியில் வந்துட்டு பால் கரை எல்லாம் வந்து தேங்கும் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு தேங்குறத நம்ம கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சோம் அப்படின்னா கரை ரொம்ப தங்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து காய்கறி வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதில் இந்த மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். நம்ம காலையில் அவசரமாக சமைக்கிறப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு டைம் ஆகும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட நேரத்தையும் வந்து இது மிச்சப்படுத்தும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்கக்கூடியது வந்து இந்த காய்கறியை வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போடுற அளவுக்கு இந்த காய்கறிகளை வந்து தனித்தனியாக பிரித்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு வந்து பார்த்தோன்னா அந்த சைஸ் வைஸாக வந்து எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, கட்டையாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு தனியாகவும், கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடியதெல்லாம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு மாட்டுறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செட்டு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் வந்து நேராக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு ஷேப்பாக வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் வந்து மாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து கத்தியை வச்சு சேர்த்து வச்சே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். காலையிலலாம் வந்துட்டு அவசர அவசரமாக சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக சமைக்கிறப்போ நமக்கு வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் இல்லையா,
அப்போது நம்ம வந்து இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே ரப்பர் பேண்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாடி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குழம்புக்கு வந்து பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னா பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸு இந்த மாதிரி பொரியலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகள் வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காய்கறிகளுக்கு நம்ம இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீன்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக வச்சு கட் பண்ணுறதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து செட்டு செட்டாக எடுத்து வச்சுருக்க எல்லா வெண்டைக்காவையும் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வந்து மணிக்கணக்காக நிற்க தேவையில்லை. டக்கு டக்கு நம்மளோட வேலைகளை வந்து ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் வந்து ஆகும். டக்கு டக்குன்னு வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்ட் வந்து அப்படியே வந்து கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம ஒரு சில காய்கறிகள் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வேலையை வந்து ஈஸியாக்குறதுக்கு எந்தெந்த மாதிரி வந்து டிப்போ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம கிச்சனில் வந்து அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நமக்கும் வந்து சமையல் வேலைங்கிறது ஈஸியாக முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒன்றொன்றுத்தையும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலையை முடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் தோசைலாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கல்லோடு ஒட்டிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் தோசை கரண்டியில் கூட பிரச்சனை இருக்கலாம். அதனால் இந்த தோசை கரண்டியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை வந்து எடுத்தீங்க அப்படின்னா தோசை உங்களுக்கு ஈஸியாகவே வந்து எடுக்க வரும். இந்த மாதிரி டிப்பு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா தோசை ஈஸியாக வந்து எடுக்க வரும். மல்லி இலைலாம் நம்ம வாங்கி மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மல்லி இலையை வந்துட்டு நம்ம வந்து வேர் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே உள்ள பகுதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து எடுத்து கழுவிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் டிஷ்யூ எடுக்கிறதா கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மல்லி இலையை வந்து பிரித்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு நான் இப்போ மடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து மடித்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரித்து பிரித்து மடித்து வைக்கிறப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம சமையலுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது வந்து நம்ம எடுக்காமலே அப்படியே வந்து வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். எடுத்துகிட்டு மீதி வந்து அப்படியே மடித்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே மல்லி இலை வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப